அதிகம் குழம்பாதே. சில திருப்பங்கள் கடினமானவையாகத்தான் இருக்கும். ஆனால் தொடர்பாதையை நீ தொற்றிக்கொண்டாலே போதும். தோல்வி ஒரு தொடக்கமாக நினைத்து கொண்டு அதை பற்றி கொண்டாலே போதும். உனக்கான பாதி பிரச்சனை அங்கேயே முடிவடைந்து நீ எதிர்பார்க்கின்ற அந்த தருணம் உன்னை தேடி தானாகத்தான் வரும். ஒவ்வொரு கல்லாக சேகரித்து சேகரித்து பாத்திரத்தில் நிரப்பியிருக்கும் தண்ணீரை எப்படி காகை பறிந்து கொண்டு இருப்பது பேராசை அல்லையோ? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ உனக்கான படிக்கட்டுகளை மெல்ல மெல்ல ஏறி உன் வெற்றியை தொடர்வதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டு இரு. யார் ஒருவர் உனக்கு கிடைக்காது முடியாது என்று சொன்னாலும் அவர்களிடத்தில் இருந்து நகர்ந்து கொண்டே உனக்கான விடியலை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். தன்னிலை மறந்து பிறர் நிலை விமர்சித்து வருகின்றவர்களை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாதே. அதிகம் குழம்பிக் கொள்ளாதே. உன் மன போராட்டத்தை முடித்து வைத்து உன் வெற்றியின் பாதையை தீர்மானித்து விட்டுத்தான் உன் வாழ்க்கையின் பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். நடக்கப் போகும் எல்லா மாற்றமும் இனி என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும் போது நாளை வெடியிலில் நீ வெற்றி செய்தியை தான் கேட்கப் போகிறாய். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். கால நேர சூழலெல்லாம் உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு கவலை எதற்கு? மாற்றங்களை உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. ஒரு உண்மையான மனம் படைத்த ஒரு உண்மையான உறவு கொண்ட ஒரு பெண் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்வதற்காக வந்து விட்டாள். காலங்கள் உன்னை தூக்கி எறிந்தாலும் நீ கவலைப்படாதே. மற்றவர்கள் உன்னை தூக்கி எறிந்தாலும் கவலைப்படாதே. நீ எங்கு கொடி உயர்ந்து பறக்க வேண்டுமோ அங்கு பட்டமாக பறப்பதற்கான நிலையை அந்த பெண்ணின் மூலம் உருவாக்கி உனக்கான வெற்றி தேடலை நான் கொண்டு வந்து இருக்கும் போது நீ இதற்கும் மனம் அருந்தி கொண்டு இருக்காதே. நேரம் மாறிவிட்டதோ காலங்கள் கடந்து சென்று விட்டதோ என்று நீ எதிர்பார்ப்பின்படி வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்று மனம் அருந்தி கொண்டு இருக்காதே. வாழ்வின் சில நேரங்கள் பிடித்த மாதிரியும் இருக்கலாம். இன்னும் சில நேரம் நமக்கு கலக்கத்தையும் ஏற்படுத்தலாம், குழப்பத்தையும் தரலாம். ஆனால் அத்தனை விதியின் பிடியிலிருந்தும் உன்னை உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது உன் தாய் வராகி என்பதை மட்டும் நீ உறுதியாக இரு. உன் நீண்ட மௌனத்திற்கு காலம் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். உன் நீண்ட கால போராட்டத்திற்கு காலம் பதில் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அதையும் தாண்டி இந்த வாராகி நம்மோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு நடக்க வேண்டியது யாவும் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. கவலைகள் உனக்கு முள்ளாக வந்து நின்று கொண்டு நெருஞ்சு முள்ளாக உராய்ந்து உராய்ந்து உன் வாழ்க்கை கவலை இழந்து கலையோடு இல்லாமல் என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ மனம் திக்கற்று திசையற்று கரை சேர முடியாமல் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டு இருப்பது போல் அங்கு கவலைகளை மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, கரை சேர்ப்பதற்கு யாருடைய கரமும் வராதா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ அந்த பெண்ணானவளை உனக்கு அனுப்பி வைத்து நீ தேவைப்படும் தருணத்திலே உன் மனங்குழம்பும் விஷயத்திலே நல்லதொரு தீர்வை தருவதற்காகத்தான் இந்த வாராகி அன்னையானவள். அவளை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். நீ எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து மட்டும் கைவிடாதே. முடிவில் நீயும் உனக்கான வாழ்க்கையின் பொக்கிஷத்தை பெறத்தான் போகிறாய். நீ செல்லும் வாழ்க்கையின் பாதையில் துன்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று துயரப்பட்டு கொள்ளாதே. துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நெஞ்சில் நித்தமும் கவலைகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. இங்கு சந்தோஷத்திற்கு வழியே இல்லையோ, மகிழ்ச்சிக்கு வழியோ இல்லையோ என்று எண்ணி விடாதே. அந்த கவலையும் கஷ்டத்தையும் தாண்டி உன் மகிழ்வான தருணத்தை நீ பெற வேண்டிய நல்ல நேர காலத்தை நெருங்கிவிட்டாய். நல்லதொரு முடிவாய் உன் வாழ்வில் கிடைக்கப் போகும் நல்ல நேரத்தை எட்டிவிட்ட பிறகும் உன் மனதில் வீணான சந்தேகத்தையும் வீணான கவலைகளையும் வீணான மகிழ்ச்சியும் நீ வளர்த்து கொள்ளாதே. எந்த நிலை வந்தாலும் என் நிலை மாறாது இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லதின் முடிவைத்தான் நான் கொடுக்க போகிறேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே,
உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் தீர்வு கிடைக்கத்தான் போகிறது. இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் எப்பொழுதுமே அடம் பிடித்ததே கிடையாது. எதை கொடுத்தாலும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை சந்தோஷமாகும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை என் பிள்ளைகள் விதித்திருக்கும் போது நான் இதற்காக பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீ வருகின்ற கால நேரத்தை பார்த்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். ஐயோ, அந்த கால நேரத்தை விதிப்பதே இந்த வாராகித்தானே. அதன் பிறகும் உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயம் உனக்கு தெரியாமலே போய்விடுமோ என்று எண்ணி விடாதே. இதோ நீ கேட்கின்ற நொடியிலே இப்பொழுதே என்னருகில் உனக்கான விஷயத்தை நான் அங்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான நல் மாற்றுதலை இப்பொழுது தரத்தான் வந்திருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். மனது சஞ்சலத்தோடும் சங்கடத்தோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன் வேண்டுதலை கூடிய விரைவில் நிறைவேற்றி உனக்கான வெற்றி பயணத்தை ஆரம்பித்து விட்டேன் என்பதை முழுமையாக நம்பிக்கை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை குடத்தில் உள்ள விளக்கு போல் அங்கு இடித்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நீ அல்லல் பட்டு இப்படித்தான் வாழ்க்கை போகுமோ என்று எண்ணிக்கை கொள்ள வேண்டாம். துன்பம் என்ற சிப்பிக்குள் தானே இன்ப என்ற முத்து வரும். என் பிள்ளையே, அதில் கிடைக்கும் பாடங்களால் நான் உன் வாழ்க்கையை குடத்தில் இட்ட கோவிலில் ஏற்றும் தீபத்தை போல் சுடராக உயர வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் கரும வினைகள் அத்துணையும் அகற்றி உனக்கான நல்லதை நடத்தி தர வந்திருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. தாமதங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்ற இந்த தாயின் மீது சங்கடப்படாதே. தாமதமான அத்துணை காரியத்திற்கும் தரமான செயலை நடத்தி வைத்து உன் பயணத்தை நான் இங்கு தொடங்கி வைப்பதற்கு வந்துவிட்டேன். வெற்றியின் பாதையின் அடையாளமாகத்தானே நீ அடியை எடுத்து வைத்திருக்கின்றாய். துணிச்சலான முடிவுக்கு பின்னால் யாருமே வரமாட்டார்கள். ஆனால் அந்த துணிச்சலான முடிவும் போராட்டம் கொண்டு வெற்றி பெறும்போது தான் உன் வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்ட காரியமும் சரியானதாகத்தான் இருக்கும் என்று உண்மையிலே உனக்கான நம்பிக்கை பிறந்து கொண்டே இருக்கும். அதனால் யார் ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் இலக்கின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டே இரு. வெற்றி வாகி சூடப் போகும் தருணத்தில் என் பிள்ளையே, இதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். வருகின்ற நேரத்திலும் காலத்திலும் உனக்கு நல்லதொரு தீர்வை மட்டுமல்ல, நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கும் வந்திருக்கின்றேன். யார் உன்னை நல்லவர் என்று சொன்னாலும் கெட்டவர் என்று சொன்னாலும் நீ அதை பற்றி மனம் வருந்தாதே. ஏனென்றால் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் இடையிலே உனக்கான போராட்டம் எவ்வளவு வலிமை மிக்கதாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். சோகத்தோடு குடிக்கொண்டு இருக்கின்றாய் என்று நீ அறிந்துவிட்ட பிறகும் நான் அதிலே விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே. என் காலடி பற்றி சரணாகதி அடைந்து விட்டாய். இதோ உனக்கான போராட்டத்திற்கு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ எதிர்கொள்கின்ற எல்லா தருணத்திலும் உனக்காக உன் வாழ்க்கையில் நானே தயாராகி கொண்டு இருக்கும்போது மகிழ்ச்சிக்கு இனி பஞ்சம் இருக்காது. நான் எதை கொடுத்தாலும் நிரந்தரமான சந்தோஷத்தோடும் நிலையான மகிழ்ச்சியோடும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதன்படித்தான் இப்பொழுது உனக்கு கரும வினைகளை எல்லாம் அகற்றிவிட்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடாமல் பார்த்து கொள்வதற்கு நீ நினைக்கின்ற காலத்தையும் நினைக்கின்ற விஷயத்தையும் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். வருகின்ற காலங்களில் உன் எதிர்காலத்தை உன்னுடையதாக மாற்றி தருவதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும்போது மனதில் எந்த சஞ்சலத்துக்கும் இடம் கொடுத்து விடாதே. எதிர்பார்க்கின்ற தருணம் இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாதகமான நிலையிலும் இருந்து எனக்கான பாடத்தை நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த பாடத்திலிருந்து முழுமையாக வெளிவந்த பிறகு எனக்கான அதிர்ஷ்டமும் என்னை தேடி வரத்தான் போகிறது. கூண்டுக்குள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணி விடாதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வழிகளை நான் காண்பிக்க வந்து இருக்கும்போது, உனக்கான முன் என் பயணம் தயாராக இருக்கும்போது எந்த விஷயத்தை நினைத்து நீ பதற்றப்படுகிறாய், பயப்படுகிறாய்? வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வலிக்கும் உன் மனதில் இருக்கின்ற கவலைக்கும் நான் இடம் கொடுத்து விடுவேனோ என்று எண்ணி விடாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளை நல்ல வேலைக்கான நிலையும்
நல்ல நிலைக்கான வேலையை இங்கு பெறுவதற்கான தகுதியை பெற்றுவிட்டார்கள். எந்த சுமை உன் கழுத்தை நெரிக்கின்றது என்று நினைத்தாயோ அதை உன் மனம் விரும்பும் ஒருவரை தேடி வந்து அதை தடுத்து நிறுத்தி உனக்கான உதவியை செய்யத்தான் போகிறார். நல்லதற்காக காத்திருக்கும் என் தங்கமே, நல்ல விஷயத்தை நானே என் முன்னின்று நடத்தி தரப்போகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.